ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறீங்க, அப்படிதானே ஷினோல்? கோலம் போட போறோம். ஏன் பாவா இப்படி உண்மையை சொல்லிட்ட? என்னோட வாழ்க்கையிலேயே முதன்முறையாக இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கோலம் போட்டு பழக போகிறேன். அதுக்கு எங்க அப்பார்ட்மெண்ட்டோட வாசல் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நாங்கெல்லாம் டைரக்டா அங்கதான் பழகுவோம். அடுத்தது ஷிஜோ. என்னோட அசிஸ்டன்ஸ் யாரெல்லாம்னா ஷினோல், ஷிஜோ. ஷிஜோ வரமாட்டியா? ஷிஜோ ரெண்டு பேர் தான் என்னோட அசிஸ்டன்ஸ். நாங்கள் வந்து எங்களோட கோலத்தை வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கீழே போய் போட போகிறோம். நாளைக்கு காலையில் எழுப்பி பார்க்குறவங்க அது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்களா, இல்லை யார் இப்படி கிறுக்கி வச்சிருக்கான்னு சொல்லி எனக்கே தெரியல. நாளைக்கு அது என்ன ஆகுது அப்படிங்கிறத நான் ஏதாவது ஒரு விளாக்ல உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 11:30 ஆகுது. இப்போ தான் நம்ம போய் கரெக்டாக, ஏன்னா எல்லோரும் தூங்கியிருப்பான், அதனால் காலையில் எழும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கணும்ல, அதனால தான் நாங்கள் இந்த டைமை சூஸ் பண்ணி, அநேகமாக எல்லோரும் நைட் தானே போடுவாங்க, நாங்களும் போய் போட போகிறோம். எப்படி வரப்போகுது, வருமா வராதான்னு கூட தெரில. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ரூல்ஸ் இருக்குது. சண்டை போடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. ஓகேவா? சரி ஓகே தானே? போங்க. டீல், வெரி குட். போ. இல்லைன்னா என்ன செய்வேன், மாடியில் போய் படுக்க வச்சிருவேன். ஓகேவா? போங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட கைவனத்தை நம்ம காமிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்களோ இல்லையோ, ஆனால் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட வேலையை காமிச்சிடலாம். இந்த இடத்த ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிப்போம். எதில் போடுறது? கலர் பொடி கலர் தான் பண்ணுவாங்க, அதுக்கு கோலம் போடுறதுக்கு ஏதாவது வேணுமே. கோலம் போடுறதே கிடையாது. ஒயிட் கோலம் கூட எங்ககிட்ட இல்லவே இல்லை, வாங்கவே இல்லை. சாக் பீஸ் இருக்கா? நான் சாக் பீஸ் வச்சு கோலம் போட போகிறோம். எடுத்துட்டு வா. செல்லம் பீஸ் தரும். என்ன கலர் வேணும்? ஒயிட் கலர். கோலம் போட வந்து மூஞ்சிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டான ஆட்கள், அதனால எதுவுமே இல்லாமல் இருக்கும். அது கொசு கடிக்கிறா? யார் வீட்லேயே டிவி சவுண்டு கேட்குதுல? அதனால சாக் பீஸாவது இருந்துச்சு, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம். சரி ஓகே, தெய்வமே பார்க்குற மாதிரியாவது வரணும். ஸ்டார்ட் பண்ணவா? ஃபஸ்ட்டு சர்க்கிள் போடுவோம். நீங்கள் எப்பவுமே போட்டுறவா? ஹாப்பி பொங்கல் எழுதிடவா? இதுதான் கோலம்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. கலர் பண்ண போகிறோம் இந்த கோலத்துக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நான் என்னோட கலைத்திறமை தான். கலைத்திறமை அங்கே போய் ஓடிப்போ. வானம் சாப்பிட தெரியுமா? அது கீழே ஆனால் ஒன்று ஒரு தெரியுமா சும்மா, பொங்கல் சமயம் கோலம் போடும்போதெல்லாம் பயங்கர குளிராக இருக்கும். எல்லாரும் காதில் அதெல்லாம் வச்சுட்டு போடுவாங்க. ஆனால் நமக்கு ஹீட்டாக இருக்குது. இந்த தடவை குளிரே இல்லை. குளிக்கல. எப்படி மழை பெஞ்சுன்னா குளிரே இல்லை பார்த்தீங்களா? எப்படி மழை பெஞ்சு குளிராக இருக்குன்னு பார்த்தா பார்த்தா எனக்கே பொறாமே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. அந்த இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க போல. இத்தனை வருஷம் ஆகி என் ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் நல்லா போகல. ரொம்ப பேசல, பயங்கரமா கொசு கடிக்குது. இந்த சைட் பானையை போடுவோம். அவனுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ஜேபிங்க. ஒரு பானை போட்டா போதும். பானை போடுவோம். சரியா? பெரிய பானை வேண்டாம், கலர் பண்ணுறதுக்கு கலர் இருக்காது. இவ்வளோ பெரிய பானையா?
பாப்பா காப்பி பண்ணி எழுதிட்டியா? பாதி போட்டா 20 ஒரு 20 பானை நல்லா இருக்கா? பானை எங்க? இதுதான் பானை, இதுதான் பானை. அம்மா இன்னும் ஃபினிஷ் பண்ணல, அதான் நல்லா சவுண்டு கூடக்கூடாது. கரும்பு வரும் வரும், பானைக்கு பக்கத்துல கரும்பு வரும். இந்த பானை ஒரு சைடா கோணிட்டு இருக்கும். இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது? கரெக்டாக தான் மாதிரி நிஜமா? நல்லா இருக்கா? அடுப்பு இதை மட்டும் யூஸ் பண்ணா நல்லா வராது. எப்படி வைப்பாங்க அடுப்பு? அடுப்பு ஒரு கம்பி கம்பியா போட்டு வைப்பாங்க, இல்ல கல்லு. அடுப்பு எப்படி வைப்பாங்க? அடுப்பு எங்க வச்சிருக்கேன்? நானும் அதே அடுப்பு வைக்க 3 குச்சி வச்சிருக்காங்க. 3 குச்சியை தான் ஃபாலோ பண்ணா. சின்ன பிள்ளை அம்மா அதான் அப்படி பண்ணா. சூப்பர். இந்த கோலத்துக்கு நான் இப்போ கலர் பண்ண போகிறேன். இந்த கோலத்துக்கு எல்லாம் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நோட்டில் பொங்கலுக்கு கோலம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் பொங்கலுக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக. நான் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன பயங்கரமாக கொசு கடிக்குது, இருக்கவே விட மாட்டேங்குது எல்லாத்தையும். இதான் நாங்கள் வாங்கியிருக்க கோலப்பொடி. இது எப்படி ரூபாமா? 100 rupees. கோலப்பொடி கூட இவ்வளோ விலையா இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து கலர்ஸ் செப்பரேட் பண்ணா சவுண்டு போடக்கூடாதான், சவுண்டு கூடாது. இது 10 மாதம் பத்துமா அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம். ஓகே, அதனால தான் சின்ன குழம்பா போட்டிருக்கேன். கலர் ஷார்ட்டேஜ் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஓகே சரி, இங்கே பாரு ஆப்புக்குட்டி கலர் லைட்டாக தான் போடணும். ஓகேவா? ரொம்ப யூஸ் பண்ணிடுவோம். வெரி குட். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கலர் போடலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் சென்டருக்கு போட்டுடலாம். எல்லோ சென்டர்லேருந்து போட்டு வர போகிறோம். ஏன்னா எங்கிட்ட கொஞ்சம் தான் பொடி இருக்கா. பொடி பத்தலைன்னா சைடில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் ஈர துணியை வச்சு தொடச்சி இருக்கிற இடம் தெரியாமல் கழிச்சிருவோம். அதுக்கு தான் கையில் கொசு கடி பயங்கரமாக இருக்கும், முடியல. அதனால தான் எல்லாருக்கும் ஒவ்வொரு லோஷன் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கொசு கடி. அப்பா நானும் போட்டிருக்கேன். படிக்க முடியாது நம்மளை. எவ்வளோ நாள் ட்ரை பண்ணி லூஸு. இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆனால் இந்த ரெட்டில் அந்த இது போட்டிருக்கேன்ல, இதை பாரு, இது பெருசாக இருக்குது, இதை பாரு, இது சின்னதாக இருக்குது. போடும்போது பார்த்து போட்டிருக்கணும். ஆமாம், சரி பரவாயில்ல. இது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு இது சாப்பிடல. அது விஷயமா இப்போ இங்கேருந்து பார்க்க அழகாக இருக்கு சிவமா. பக்கத்தில் வந்து பார்த்தா தான் அசிங்கம். பக்கத்தில் வராது சிவமா, தூரமாகவே இது. சரியா? ஐயோ, கோலம் பண்ணுறது ஈஸின்னு நினச்சேன், பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கலர் போடுறதுலாம் ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். பார்த்தா எனக்கு மற்ற கலர் கூடலாம் போய் மிக்ஸ் ஆகுது. பக்கத்தில் வந்து பார்க்காதம்மா, கொடூரமாக இருக்கும். தூரமாக இருந்து காமி, அப்போ தான் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா போதும். அப்போ லாஸ்ட் எல்லோரும் கலர் போட்டுட்டு நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒயிட்டை வச்சு அப்படியே மேலே அந்த ஒயிட் பொடியை வச்சு போடுவாங்க. நம்ம போட்டோம்னு நினச்சிக்கேன், நம்ம கோலத்தை நாஸ்தி பண்ணிடுவோம். அதனால் அந்த விபரீதத்தெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. சரியா? சரி, இதுக்கு வந்து எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் போடலாம். ஓகே. ஐயோ, ப்ளூ கலர் 10 கூட இருக்குமா? இந்த கலர் போட்டுருவோமா? இது ப்ளூ தானே? இது ஒரு ப்ளூ, ஒரு விதமான ப்ளூ. லைட் ப்ளூவாக இருக்கு, நல்லா இருக்கு. லைட் ப்ளூ நல்லா இருக்கு. என்னம்மா ப்ளூலாம் எல்லாமே அழகுதான். எப்படி சொல்லிட்டேன்? அம்மா நீங்க ஒரு கிட்டு தான் யூஸ் பண்ணது, ப்ளூ அண்ட் டெஸ்ட் பண்ணேன். இந்த பிங்க் போடுவோமா? ஏன் ப்ளூ இல்லாமல் ஒரு கோலமா? இதை வச்சு நான் ஏதாவது பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். சிசரிங்க லாஸ்ட்டாக நம்ம கோலத்தை முடிக்க போகிறோம். இந்த சர்க்கிள்குள்ளே எப்படியாவது நான் கரெக்டாக போட்டு முடிச்சிடணும். டைம் வேறு ஆயிடுச்சு. டைம் என்ன? 12 o'clock ஆகிட்டா தெரியலையா? மணி 12:30. ஓகே, டைம் வந்து 12:30 ஆகுதான். ஸோ இந்த பிங்க் கலரோடு தான் முடிக்க போகிறோம்.
நாயெல்லாம் கத்துது. green யூஸ் பண்ணேன், blue யூஸ் பண்ணேன், purple யூஸ் பண்ணேன், red யூஸ் பண்ணேன், pink யூஸ் பண்ணேன், நானும் ஹெல்ப் பண்ணேன். yellow யூஸ் பண்ணேன், orange பண்ணேன், purple சொல்லிட்டேனா. ஆல்மோஸ்ட் எவ்ரி கலர் யூஸ் பண்ணேன் எக்ஸெப்ட் டார்க் green. பாப்பா காலில் கோலம் போடு. பாப்பா காலையும் கோலம் போடுறா. ஒரே குஜாலா இருக்க போல. இது இவங்களை தூங்க சொல்லியிருந்தாதான் இவங்களுக்கு கஷ்டமா போயிருக்கும். உட்காந்தாச்சு. இதே மாதிரி அழகான குளத்தை நீ எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேலாமா? யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க பார்த்துப்பீங்க எப்போ எங்க குழந்தை. 2000 years later. இதுதான் என்னோட கோலம். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கலர்ஸ் போடும்போது ஒரு கலர் இன்னொரு கலர் கூட மிக்ஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறதுனால ரொம்ப தடுமாற்றமாக இருந்து. ஆனால் நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கும் நம்ம இதை விட சூப்பராக போடுறோம். இந்த தடவை சிம்பிளாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் கலக்கலாக பண்ணுறோம். ஓகே, இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுதான் ஓவரால் லுக்கு. அது பக்கத்துலேயே ஒரு பொங்கப்பானையும் போட்டேன்ல, அதுவும் பாருங்கள். காமிக்கேன்னு சொல்லும். இதுதான் சரியா. தூரமாக பார்த்தா நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு தூரமாக காமிக்கிறேன். இன்னும் 2022 தெரிய மாட்டேங்குது. சரி, அதில் 2022 இருக்குது. இதுதான் ஓவரால் லுக். சூப்பராக இருக்கா? இப்போவே பார்த்துக்கோங்க. ஏன்னா காலையில் நம்ம எழும்பும்போது யார் இதை வந்து மிதிச்சுட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாரோட பைக்கும் அங்கே தான் இருக்குது. யாராவது மார்னிங் எடுத்தாங்கன்னா இதை மிதிச்சிருவாங்க. இப்போவே ஷிஜு மிதிச்சிருவான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஷினோலோடதை காமிக்கிறேன். அதாவது அவங்க தான் ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு தெரியணுங்கிறதுக்காக அவங்க நேமும் கூட எழுதியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. கலர் கலராக ஹார்ட்டெல்லாம் பறக்குது எங்கள் பிள்ளைங்களோட கோலத்தில். எப்படி கலர்ஃபுல்லான கோலம். நீங்களாம் இப்படி உங்கள் வீட்டில் ட்ரா பண்ணியிருப்பீங்களா? ஹாப்பி பொங்கல் 2022 என்ன காப்பி பண்ணி எழுதிட்டாங்க பார்த்தீங்களா? பொங்கல் வந்து பறக்குது ஒரு சைடாக. ஒரு கரும்பு தான் போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் 2 கரும்பு இருக்குது. நீங்கள் வேறு வீட்டு வாசலில் தானே கோலம் போடணும். அதனால தான் வீட்டை மறந்துட்டாங்கன்னு வீட்டை சைடில் அங்கே கூட ஒரு ஹார்ட் இருக்குது. ஸோ எல்லோரும் நம்பர் 3 ஓகே. ஷினோல் சூப்பர். ஷினோல், உன்னோட கோலம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண சொல்லு. சீஜனையும் சொல்லு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஓகே ஷிஞ்சா, மிக்ஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடியுது. ஸோ நீங்கள் எங்கே கோலம் 2 பேர் கோலமும் எப்படி இருக்குன்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட் ஆயிடுச்சு, நைட் 1:30 ஆயிடுச்சு. பயங்கர கொசு கொடி வேறு. ஃபஸ்ட் டைம் போடுறதுனால ரொம்ப டைமும் ஆச்சுது. ஆனால் குளிரே இல்லை இந்த விட. பாருங்கள், குட்டீஸ்லாம் அவங்கள தூங்க சொல்லாதனால பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இன்றைக்கி என்ஜாய் பண்ணீங்களா? ஹாப்பியா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். வேண்டாம், சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பொங்கல் வந்து பொங்கல் பொங்கி வர மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். நானே என் குளத்தில் கை வச்சேன். ஆர்வம் குழாயில் என்னோட குளத்தில் நானே கை வச்சுருக்கேன். இன்னும் எங்களுக்கு குளப்படி கொஞ்சம் இருக்குது. இன்னொரு நாள் கைவனத்தை காமிக்கலான்னு இருக்கோம். ஏன்னா அடுத்த பொங்கலுக்கு நம்ம இதை விட சூப்பராக அழகாக கலக்கலாம் போடணும்ல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. மெதுவாக தான் பேச முடியும். காலையில் நம்ம எழும்பி வரும்போது இந்த கோலம் இருக்குமான்னு தெரியாது. நாளைக்கு குப்பை வரும். ஸோ காலையில் கண்டிப்பாக எல்லோரும் குப்பை போட வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இப்போவே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லும் இருட்டாக தான் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் இருட்டுக்குள்ளே தான் எடுத்தோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பொங்கல். இல்லை, இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர் திருநாள் நல்வாழ்த்து. சரி, ஓகே. ஹாப்பி பொங்கலும் பொங்கல். ஹாப்பி பொங்கல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர். அங்கே இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.